நவக்கிரகங்கள் வந்து யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம். இவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு செய்பவர்கள், அவங்க வந்து சரணாகதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கும் பொழுது, எல்லாமே மகாவிஷ்ணு தான். அதனால நம்ம இதர தெய்வங்கள நம்ம வணங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க, நவக்கிரகங்களை வழிபாடு செய்ய மாட்டாங்க. பட் மத்தவங்க நான் ஈஸ்வரனை வணங்குறதா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு மற்ற மதத்தினர், மற்ற இனத்தவர்களுமே நவக்கிரக வழிபாடுகளை செய்கிறார்கள். ஏன்னா, நவக்கிரகங்கள் தான் இந்த உலகத்தையே வந்து எல்லா விஷயத்திலயுமே வியாபிச்சிருக்கிறது நவக்கிரகங்கள் தான். அவங்க இல்லாம எந்த இடமுமே கிடையாது. ஸோ ஒரு மயான பூமினாலும் அது ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் தான் ஒரு மயான பூமியும் இருக்கும். ஒரு பிறப்பிடமான ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், அங்கேயும் ஒரு கிரகத்தினுடைய ஒரு பிடியில தான் அந்த இடமுமே இருக்கும். ஸோ நவக்கிரகங்கள் இல்லாத இடமுமே கிடையாது. பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்கள் தான் வந்து ஆட்சி கொள்கிறது. ஸோ யார் வேண்டுமானாலும் நவக்கிரக வழிபாடை செய்யலாம். இது தனிப்பட்ட நபரினுடைய ஒரு விருப்பம் தான். இவங்க செய்யணும், அவங்க செய்யணும் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவர்கள் நவக்கிரகங்களை எங்கு வேணாலும், எப்படி வேணாலும் அவங்க வந்து வழிபாடுகளை செய்யலாம்.